Hi, hello. Valpari to Adirampalli road trip video part 2. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மாசாணி அம்மன் கோயில் பார்த்துட்டு ஆன் தி வேல இருக்கக்கூடிய மங்கி ஃபால்ஸ் பார்த்துட்டு கிளம்பணும். அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. இப்போ மோஸ்ட்லி வால்பாறைக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் சம்மர் சீசனில் தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த மான்சூன் சீசனில் போய் பார்த்தா தான் வால்பாறையோடைய ஒரிஜினல் வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை நேரில் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஏறினோடனே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ரோடெல்லாம் பயங்கர மிஸ்டி நம்மளுக்கு. ஆனால் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். நாங்கள் பக்கத்தால் உட்காந்துட்டு இருந்தது நான் என்ஜாய் பண்ணேன். ஆனால் ட்ரைவ் பண்ணுறவங்க ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற வண்டி நாம் எங்கள் எதிர்பார்ப்பில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு தெரியாமல் ஒரு குத்துமதிப்பாக தான் ஓட்டணும். நம்ம ஆனால் ஹெட்லைட்டும் பார்க்கிங் லைட்டும் போட்டுக்கிட்டால் தான் நம்மளுக்கு சேஃபு. அப்போ தான் வண்டி முன்னாடி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துக்கலாம், நாம் ஸ்லோவாகவும் போய்க்கலாம். ஸோ அப்புறம் ஒரு 30வது ஹேர்பின் பெண்டில் கீழே ரைட் சைடில் தலைநார் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போனோம். அது நிறைய ரீலில் பார்த்ததுனால அதை போய் பார்க்கணுன்ட்டு போனோம். ஸோ கீழே இறங்கினோன்னே பார்த்திங்கன்னா அங்கேயும் பயங்கர மிஸ்ட்டு. அதாவது ஒரு யாருமே இல்லை, ரோடு இருக்கா என்னன்னு தெரில. நாங்கள் வந்து ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் பண்ணி தான் போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பேர் வந்து எங்களுக்கு முன்னாடியே அங்கே இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு பயங்கர மிஸ்டியாக இருந்தது. அந்த வாட்ச் டவரில் ஏறி பார்த்தது பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த காற்று, அந்த மிஸ்ட்டு சுற்றிலும் ஒன்றுமே தெரியல. எங்கள் அம்மா அப்பா என் குட்டி தம்பிலாம் மேலே வந்துட்டு அந்த காற்றுக்கெலாம் அவங்களால தாங்க முடியல, கீழே இறங்கி போயிட்டாங்க. நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா என்ஜாயபிளாக இருந்தது. அடுத்து நம்ம சோலையாறு செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம அதரம்பள்ளி போகணுன்னு அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ தான் இது. இந்த இடத்துல கொஞ்சம் நின்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். சோலையாறு டேமில் பார்த்திங்கன்னா வாட்டர் வேறு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா எல்லா டைமுமே தண்ணி வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு ஃபுல்லாக ஃப்ளோ தண்ணி இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு செக் போஸ்ட் என்ட்ரி போட்டுட்டு அதரம்பள்ளி ரோட்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வர வரைக்கும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரே எல்லா பக்கமும் சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபால்ஸ் தான். அங்கேயும் மிஸ்டாக இருந்தது. ரோடு தான் ரொம்ப குறுகலாக இருந்தது. ஸோ இந்த ரோட்டில் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போடணும். நிறையா டேர்னிங்ஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா லெஃப்ட்டு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா சேஃபாக போயிட்டு வாங்க. மற்றபடி ரோடு வந்து நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் அதரம்பள்ளி வெளியில் வந்துட்டோம். வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ஷர்பா வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதரம்பள்ளி போயிட்டோம். பாய்.